ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 24 இறைவாக்கியங்கள் 13 தொடங்கி 35. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகமாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளேயோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு தாய், அவருக்கு 2 மகன்கள்.
பசங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுட்டி சில பசங்க ஊர்வம் போய்க்கிறதே அவங்களுக்கு குழப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த 2 பசங்களும் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் ஏதாவது வம்பிழுத்துட்டு வந்துடுவாங்க. உன் பசங்களை பாரு, இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தாயிடம் வந்து புகார் பண்ணுவாங்க. இதில் அடக்கவே முடியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்க, அடங்க மாட்றாங்களே, என்ன பண்ணலான்னு யோசித்தாங்க. அந்த அம்மா பங்குசாமி எடுத்து போனாங்க. சாமி, வயலில் ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பேசணும். 2 பேரையும் ஒன்றா அனுப்புனா உங்களை மாற்றினாலும் மாற்றி விடுவாங்க. அதனால் தனித்தனியாக அனுப்பி விட்றேன். முதல்ல சின்னவனை அனுப்புகிறேன், அவன்கிட்ட கொஞ்சம் பேசி டீல் பண்ணுங்க, அப்புறம் நான் பெரியவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சின்னவனை கொண்டு போய் சாமியார்ட்ட விட்டாங்க. அவர் பையில உட்கார வச்சார், பேச ஆரம்பித்தார். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மறைக்கல்வியில் எப்படி கேள்வி கேட்டு இந்த பையனுக்கு ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். வேர் இஸ் காட் அப்படின்னு கேட்டார். கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். திருன்னு முழிச்சான், வாய் திறக்கல. திரும்ப சொன்னார், கேட்டார், சொல்லுடா தம்பி, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். அவன் பதில் சொல்லலை. என்னடா, நான் சின்ன கேள்வி தானடா, எளிமையான கேள்வி தானே கேட்குறேன், கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பதில் சொல்லலை. பேச முடியா நீ? கேட்டுட்டு இருக்கல, கடவுள் எங்கே இருக்கிறார் கொஞ்சம் கோபமாக கேட்டாச்சு. பதில் சொல்லலை. என்னடா நீ பதில் சொல்ல மாட்டேற, சொல்ல மாட்டியா, பேச மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சாமியார் கேட்டார். சொல்கிறா, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. எந்திரிச்சு ஓடிட்டான். நேராக வீட்டுக்கு போனான். போயிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டான். பெரியவன் பார்த்தான், ஏதோ பிரச்சனைடா. போய் தம்பிகிட்ட கேட்டான், என்னாச்சு அப்படின்னா. பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், டெய்லி பிரச்சனை, வீட்டில் வந்து அம்மா கிட்ட புகார் பண்ணுவாங்க, இன்றைக்கி அதை விட பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறான். என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா. கடவுளை காணுமா, கடவுளை காணுமா, எங்கே கடவுளுக்கு பங்கு சாமியார் கேட்குறாரு. அதுக்கு நம்ம தான் காரணம்னு அவர் நினைக்கிறாரு. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஆண்டவர் இயேசு அருமையானவர்களே, இது ஒரு கதை என்றாலும் ஒரு உண்மை இருக்கிறது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கண்டுணர முடியாதவர்களாக கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்கிறது, இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. லென் ஸ்வீட் என்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவர் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை உண்மையாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கான்பாத் என்கிற மிகப்பெரிய இறையியலாரை பற்றிய கதை அது. அந்த இறையியலார் சொன்னதாக இந்த கதையை சொல்கிறார். கான்பாத் என்கிற அந்த இறையியலார் ஒரு நாள் சுவிட்சர்லாந்தில் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில், பேசில் என்கிற அந்த பகுதியில் ஒரு டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கிறார். ஸ்ட்ரீட் கார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே, நம்மெல்லாம் டாக்ஸின்னு சொல்கிற மாதிரி அந்த டாக்ஸியில் போயிட்டுருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் இன்னொரு பயணி உட்கார்றாரு. நம்ம ஆளுங்க ஷேர் ஆட்டோன்னு சொல்கிறாங்களே, ஆட்டோன்னா தனியாக பிடிச்சி போகிறோம், ஷேர் ஆட்டோன்னா யார் வேணாலும் போகிறவங்க பலரும் ஏறிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு பயணி பக்கத்தில் அவரோட பயணம் பண்ணுறாரு. கான்பாத்து கூட கான்பாத்து அவரோட உரையாடிட்டு இருக்கிறாரு.
நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாட்டுக்கு நான் டூரிஸ்ட்டாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போது அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போது அந்த பயணி சொல்கிறாரு, இங்கே வந்து கால்பாத்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இறையியலார் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? கால்பாத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் கால்பாத்துன்னு இவருக்கு தெரியாது, அந்த பையனுக்கு தெரியாது. அதனால் கால்பாத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. கால்பாத்தை அவர்கிட்ட சொல்கிறாரு, அப்படியா, நான் வந்து டெய்லி அவருக்கு ஷேவிங் பண்ணி விடுவேங்கிறேன். யாருக்கு? நான் கால்பாத்துக்கு டெய்லி ஷேவிங் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் இப்படி மேலே கிளை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிருந்தார். அடுத்த நிறுத்தத்தில் போயிட்டு தான் தங்கி இருந்த அந்த ஹோட்டலில் போய் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு கால்பாத்துக்கு ஷேவ் பண்ணுற பார்பரை பார்த்தேங்கிறார். கால்பாத்துக்கு ஷேவ் பண்ணி விடுற பார்பரை நான் பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு தன்மையானவர்களை இந்த பயணியைப் போல கடவுள் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை கண்டுணர முடியாதவர்களாக, உணர முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பது பல வேளையில் உண்மை. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அதை நாம் பல வேளைகளில் நம்ப மறந்து விடுகிறோம். ஆகவே கடவுளை தேடி அலைகின்றோம். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, பல இடங்களில் அப்படியெல்லாம் சொல்கிறதையும் பார்க்குறோம். அங்கே சுருவத்தில் எண்ணெய் வடிதான், இங்கே மாதா சுருவத்தில் கண்ணீர் வடிதான், இங்கே பால் வடிதான். ஓடாதீங்க. தட் இஸ் நாட் ஃபெய்த். அது நம்பிக்கை அல்ல. அது நம்பிக்கை அல்ல. அதை பார்க்கறதுக்கு ஓடுறது நம்பிக்கை அல்ல. என்னுடைய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நான் இருக்கின்ற இடத்தில் இருக்கிறது. நான் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் என்னுடைய நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். அதை பார்த்து நான் நம்ப மாட்டேன். அதை பார்த்து நான் நம்ப மாட்டேன். அங்கே போய் அந்த எண்ணெயை வேணா வச்சு எடுத்துட்டு வருவீங்க. தட்ஸ் நாட் ஃபெய்த். அது நம்பிக்கை அல்ல. நான் சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறேன். அண்மையில் ஒருத்தர் பேசி இருக்கிறப்ப சொன்னார், நான் ஆன்லைனில் லாட்டரி டிக்கெட் வாங்கினேன்னா அடங்க மாட்டேங்கிறா நீங்கள்லாம் அப்படின்னு. எப்படி? நம்ம மாநிலத்தில் லாட்டரி சீட்டை ஒழிச்சிட்டான், கேரளாவில் லாட்டரி சீட்டு வைக்கிறாங்களாம். அதான் ஆன்லைனில் வாங்குறான். வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் வாங்கி அவனுக்கு நம்பிக்கை எப்படியாவது விழுந்துருமா அப்படின்னு. அதையெல்லாம் மனிதன் நம்புகிறான். ஆனால் தன்னோடு பயணிக்கிற கடவுளை மனிதன் நம்ப மறந்து விடுகிறான், அல்லது கண்டுணர மறந்து விடுகிறான் என்பதுதான் உண்மை. ஆண்டவரே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் மனிதன் எதை வேண்டுமானாலும் வெற்றி பெற்றிருக்கலாம். சாவு ஒன்றை எந்த மனிதனும் வென்றதாக வரலாறு இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சாவை வென்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த இரண்டாம் வாசகத்திலே திருத்தூதரான பேதுரு சொல்கிறார், உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை, உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை தங்கமோ வெள்ளியோ அல்ல, விலை மதிக்க முடியாத மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தம் என்று சொல்கிறார். நம்மை மீட்பதற்காக கடவுள் வெள்ளியையோ பொன்னையோ கொடுத்து விலை கொடுத்து மீட்கவில்லை. நம்மை மீட்பதற்காக விலை மதிக்க முடியாத தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று சொல்கிறார். அந்த இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொள்வதுதான், அந்த இயேசுவை நம்முடைய ஒவ்வொரு நாளும் உடனிருப்பை, அவருடைய உடனிருப்பை கண்டுணர்ந்து கொள்வதுதான் விசுவாசம், நம்பிக்கை, வாழ்க்கை. அப்படியாக இயேசுவின் உடனிருப்பை
உடனிருப்பை நாம் கண்டுணர்ந்து அனுபவித்து உணர்ந்து கொள்வதிலே தான் நம்முடைய மீட்பு அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், எம்மாவூர் சீடர்கள் இருவரும் நடந்து செல்கிறார்கள். எவ்வளவு தூரம் நடந்து போனாங்களோ 11 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுது. 11 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா எவ்வளோ நேரம்? இப்போல்லாம் எங்கே சாமி நாங்கள் நடக்கிறோம், வீட்டிலேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கே வண்டி எடுக்கிறியா தம்பி அப்படின்னா சொல்லுவாங்க. சாமி அங்கே சேரச்சிட்டாரு. 11 கிலோமீட்டர் நடக்கிறார்கள். வழியில் அவர்களோடு இயேசுவும் பயணிக்கிறார். கதை சொல்றாங்க. என்னடா பேசிட்டு வந்தீங்கன்னா, உனக்கு மட்டும்தான் இங்கே நடந்ததெல்லாம் தெரியாதா, கதை தெரியாதா வந்து கதை சொல்றாங்க. இயேசு அவர்களோடு உரையாடுகிறார். 11 கிலோமீட்டர் அவர்களோடு உரையாடி கொண்டு வருகிறார். அதையும் தாண்டி பயணிப்பவர் போல காட்டிக்கொண்டார் என்று நற்செய்தி சொல்கிறது. அவர்கள் எங்களோடு தங்கும் என்றார்கள். ஏன் எங்களோடு தங்கும் என்றார்கள்? சும்மா வழிபோக்கமா தங்கிட்டு போன்னு சொல்லல. அவர் உரையாடியதை கேட்டு அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது சொல்லுகிறார்கள். வழிநெடுகிலும் அவர் பேசிக்கொண்டு வந்தபோது, அவருடைய வார்த்தையை கேட்டபோது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அதனால தான் வந்து தங்குன்னு சொன்னாங்க. நல்லா பேசுறாயா, நல்லா பேசுறீங்க, எங்களோட வந்து தங்குன்னு சொல்றாங்க. அவர் அப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்ற போது இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு எம்மாவு அனுபவம். ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு எம்மாவு அனுபவம். ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு இயேசு அனுபவம். ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு கடவுள் அனுபவம். அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்பதற்கு இன்றைக்கு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இயேசு அனுபவத்தை நாம் பெறுகிறோமா? எம்மாவூர் சீடர்களோடு இயேசு உரையாடி கொண்டு சென்ற போது உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை உடைக்கப்படுகிறது. இறைவார்த்தை நாம் கேட்கிறோம், மறையுரை நாம் கேட்கிறோம், இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய உள்ளம் பற்றி எரிகிறதா? நம்முடைய உள்ளத்தை அந்த இறை வார்த்தை தொடுகிறதா? ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் இயேசுவை கண்டுணர்ந்து கொள்ளுகிறோமா என்று கேள்வி கேட்க இந்த இறை வழிபாடு நம்மை அழைக்கிறது. அப்பத்தை பெற்கிற போது அந்த சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஒவ்வொரு திருப்பலியில் நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என் உள்ளத்திலே எழுந்து வருகிறார். அந்த இறை அனுபவம், எம்மாவு அனுபவம் நமக்கு கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் நான் நற்கருணை உட்கொள்கிற போது எம்மாவு அனுபவம் எனக்கு கிடைக்கிறதா என்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். இயேசு அனுபவம் நமக்கு கிடைக்கிறதா? இறை அனுபவம் நமக்கு கிடைக்கிறதா? இயேசு பேசுவதை நான் இறை வார்த்தையிலே கேட்கிறேன், இயேசுவை நற்கருணையின் வடிவிலே நான் உட்கொள்ளுகிறேன். அந்த இயேசுவை நான் கண்டுணர்ந்து கொள்ளுகிறேனா? அல்லது கடவுளை காணோம் என்று சொன்ன அந்த சிறுவனை போல தன்னோடு பேசுகின்ற அந்த மனிதர் நான் கால்வார் என்பதை உணராத அந்த வழிபோக்கனை போல கடவுளை நாம் கண்டுணர்ந்து கொள்ளாதவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதரிகளை, இறை வார்த்தையை நாம் கேட்கிற போது, இறை வார்த்தையை நாம் உணர்கின்ற போது அந்த வார்த்தையின்படி வாழுகின்றவர்களாக நாம் மாறுகிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பிரேக்கிங் ஆஃப் வேர்ட் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் பிரெட். நான் குருவானதிலிருந்து இன்றைக்கு வரை திருப்பலி நிறைவேற்றிருந்த போது அரைவரை ஆற்றாம திருப்பலி நிறைவேற்றியிருந்தேன். காரணம், இறை வார்த்தை உடைக்கப்படாமல் நற்கருணை உடைக்கப்படக்கூடாது என்பது திரு அவையின் போதனை. ஆலய நாட்டில் எனக்கு நான் சிந்திப்பதாக, நான் என்னுடைய சிந்தனையாக, என்னுடைய உள்ளத்திற்கு சிந்தனையாக நான் அந்த மறைவுரையை செய்திருந்தேன். இறைவார்த்தை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுகின்ற இறை வார்த்தையை நான் உணர்ந்து கொள்ளுகிறேனா? என் உள்ளம் பற்றி எறிகிறதா? இறைவார்த்தையை காது கொடுத்து கேட்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு எம்மாவு அனுபவம், ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு இயேசு அனுபவம், ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு இறை அனுபவம் தருகின்றதா? இந்த நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். ஒரு தாத்தா தினந்தோறும் பூசை போவார்.
தினந்தோறும் பூசிக்குவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் நின்றுக்கிட்டு தாத்தாவை கிண்டல் பண்ணுறாங்க. தாத்தா, இன்னைக்கு கோயிலுக்கு போனிய என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கோயிலுக்கு வாங்கடா தம்பிங்களா, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கடவுளை பற்றி அறிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்னத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கலாம். தாத்தாவால் எதுவும் சொல்ல முடியல. திரும்பி கிண்டல் பண்ணான். கோயிலுக்கு போய்ட்டு வர்ற, இன்னுமே தெரிஞ்சுக்கல, நீ என்னத்தை ஒன்றும் சொல்ல முடியல, நீ என்னத்தை கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டான்னு கேட்கலாம். தாத்தா என்ன பண்ணார், பக்கத்தில் பார்த்தாரு, பெரிய வெட்டுக்கூடை இருந்துச்சு. வெட்டுக்கூடை, அந்த வெட்டுக்கூடையை பார்த்தாரு. பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த பசங்கள்கிட்ட சொன்னார், தம்பி இந்த வெட்டுக்கூடையை எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னாரு. எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்ற. வெட்டுக்கூடையை எடுத்துகிட்டு போனால் தண்ணிக்குள்ளே போடு அப்படின்னாரு. போட்டான். தண்ணியை அள்ளு அந்த வெட்டுக்கூடையில். உனக்கு என்ன நீ விட்டால தாத்தா, வெட்டுக்கூடையில் எப்படி தண்ணி அள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி காமிச்சான். அதாவது ஒன்றும் இல்லை, வெட்டுக்கூடையில் எப்படி தண்ணி அள்ள முடியும் அப்படின்னு சொன்னான். தாத்தா சொன்னார், வெட்டுக்கூடையில் தண்ணி அள்ள முடியாது, ஆனால் அந்த கூடையை தண்ணியில் போட்டல, அந்த கூடை சுத்தமாக இருந்துச்சு பார்த்தியா, அந்த கூடையில் இருந்த அழுக்கெல்லாம் போச்சு பார்த்தியா. இன்றைக்கி நான் கோயிலில் என்னத்தை கற்றுக்கிட்டேன், என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடையும், என் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகும். அதுக்கு தாண்டா தம்பிங்களா கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு இயேசுவின் இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வந்திருப்போம். முதல் வாசகம் என்ன, முழுசாக கேட்டிருக்க மாட்டோம், முழுசாக புரிஞ்சிருக்காது. ரெண்டாவது வாசகம் என்ன, முழுசாக கேட்டிருக்க மாட்டோம், முழுசாக புரிஞ்சிருக்காது. ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை, ஒரு வசனம் ரெண்டு வசனம் நம்ம காதில் கேட்டிருப்போம், புரிஞ்சிருக்கோம், உள்ளத்துக்கு போயிருக்கோம். நற்செய்தி வாசகம் முழுசாக தெரியாட்டியும் ஏதோ அந்த எம்மாவு சீடர்களுக்கு போனதில்லை அந்த வாசகம் தான் அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கோம். வார்த்தைகள் வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக குடிகொள்ளாமல் இருந்திருக்கும். மறைவதை கேட்கிறோம், முழுசாக முழுமையாக எல்லா கருத்துக்களும் உள்ளத்திலே இல்லாமல் போயிருக்கலாம், இறங்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் தேடி வருகின்ற போது அந்த ஆசை, அந்த ஆசீர்வாதம், நாம் கேட்கிற ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வசனங்கள், நாம் உட்கொள்ளுகிற அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மில் குடிகொள்ளுகிறார். இயேசு அனுபவத்தை ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு தருகிறது. இறை அனுபவத்தில் ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு தருகிறது. இறைவார்த்தை உடைக்கப்படுகிறது, நற்கருணை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுகின்ற அந்த இறைவார்த்தையும் அந்த நற்கருணையும் என்னுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும். அந்த இறை அனுபவத்தை நமக்கு தர வேண்டும். அப்படியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் இறை அனுபவத்தை எம்மாவு சீடர்களைப் போல நாம் பெற்றுக்கொண்டு, அந்த சீடர்கள் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொன்னது போல நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய செயல்களில் அந்த இயேசுவை அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது.